உலகத்திலேயே வேளாண்மைங்கிற ஒரு வேலை எங்க தொடங்குச்சு? யார் தொடங்கின? விவசாயங்கிற ஒண்ணு எங்க தொடங்குச்சு? யார் தொடங்கினா? ஏன் தொடங்கினாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அற்புதமான நண்பகல் வேளையில் என்னை இங்கு அழைத்து, பேச்சு கேட்குதா? நீலன் பள்ளியில் போற்றுதலுக்குரிய ஒரு பள்ளியை துவக்கி நிறுவனராக இருந்து அந்த கனவு தொடர்ந்து செயலாக்கம் பெற வேண்டும் என்று அதன் அடிப்படையாக அரசமைத்து நீலன் அரசு அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியிலே என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த நல்வுள்ளங்கள் அனைவருக்கும், நண்பர் செந்தில் உள்பட பள்ளியின் தாளாளர், பள்ளியின் நிறுவனர், பள்ளியின் முதல்வர் அனைவருக்கும் மற்றும் என்னை காணுவதற்காக வந்திருக்கின்ற வேளாண் பெருமக்கள், என்னுடைய சக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. வேளாண்மை பல்வேறு விதமா ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்து என்னை பத்தி பேசியிருக்காங்க எல்லாரும். இவர்கிட்ட மட்டும்தான் பிரகாசமா வருது ஞானம், மித்தவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிம்மா வருது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே நீங்க படிச்சுட்டு என்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, பெரிய அரசியல்வாதி ஆகுங்க, இன்னைக்கு பெரிய பதவி, அதுதான் எல்லாத்தோட பெரிய படிப்பு. நம்ம எப்படியும் வாழ்ந்துதான் ஆகணும். மிக முக்கியமானது பூமியில வாழறதுக்கு அடிப்படையானது எதுன்னு கேட்டீங்கன்னா நீர். நீர் 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 நம்ம உடம்புல 70% நீர், பூமியில 70% நீர். பூமியில நீருங்கிற ஒண்ணு எதுக்காக உருவாக்கணும்? இந்த பள்ளியில எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேளாண் பல்கலைக்கழகங்கள்ல பேசியிருக்கிறேன், வேளாண் கல்லூரிகள்ல பேசியிருக்கிறேன், கலை அறிவியல் இலக்கிய கல்லூரிகள்ல பேசியிருக்கிறேன், உயர்நிலை பள்ளிகள்ல பேசியிருக்கிறேன், இன்னும் பல கருத்தரங்கங்கள்ல பேசியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேளாண்மை கல்வி, விவசாய கல்வி அப்படிங்கிற தலைப்புல பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். ஒரு பாடத்திட்டம் தொடங்கணும். 2000 வருஷத்துக்கு முன்ன வேளாண்மை அல்லது உழவு அப்படிங்கிறத, விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்த ஒரு மொழி உலகத்துல தமிழ் மொழி. 2000 வருஷத்துக்கு முன்ன எழுதி இலக்கணம் எல்லாம் இருக்கு. இத பத்தி ஒரு பாடம் போடுங்கயா. இல்லவே இல்லை. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பேசி பார்த்துட்டேன். பொன்னாடையெல்லாம் போத்துவாங்க, இது மாதிரியே கேடயம் எல்லாம் கொடுப்பாங்க. அருமையா பேசுனீங்க, நாங்க இது மாதிரி பேச்ச கேட்டதே இல்லாமங்க, அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்துருவோம். செய்யவே இல்லை. வாழ்க்கைங்கிறது செய்முறை. படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாழணும்ல. தண்ணீரை பத்தி படிக்கலாம், H2O H2O செஞ்சு குடிச்சாதானே தாகம் போவோம். செய்யணும். வாழ்க்கைங்கிறது அனுபவத்துல வருது. வேளாண்மை என்பது அனுபவம். இந்த வேளாண்மையை ஏன் செய்யணும்? செல்போனை செய்யறோம், சைக்கிள் செய்யறோம், பெட்ரோல் கண்டுபிடிக்கிறோம், மின்சாரத்தை செஞ்சிட்டோம், என்னென்னவோ செஞ்சிட்டோம்பா. வேளாண்மைங்கிற ஒன்றை ஏன் செய்யணும்? அதுக்காக இந்த கல்வியை, விவசாய கல்வின்னு ஒன்றை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு நீலன் ஐயாவுக்கு ஏன் தோணணும்? எவ்வளவு தமிழ்நாட்டில் எவ்வளவு பள்ளிக்கூடங்க இருக்கு, எத்தனை கல்லூரிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ இல்லாத விவசாய கல்விங்கிற ஒன்றை கொண்டு வரணுங்கிற ஒரு விருப்பத்துல, ஒரு தலைப்புல இதை முன்னோட்டமாகவும் நீர் மேலாண்மையை கொண்டு வந்து இதுக்காக ஒரு பாடத்திட்டம் அமைக்கணும், இதுக்காக ஒரு ஆய்வு குழு அமைக்கணுங்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா அவர் உண்மையிலேயே அந்த வம்சத்துல வந்தவர். எந்த வம்சத்துல? தமிழ் வம்சத்துல வந்தவர், தமிழர். உலகத்திலேயே வேளாண்மைங்கிற ஒரு வேலை எங்க தொடங்குச்சு?
யார் தொடங்கின? விவசாயங்கிற ஒண்ணு எங்க தொடங்குச்சு, யார் தொடங்கினா, ஏன் தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. செய்தியா சொல்லிடுறேன், இது முதல்ல பதிவாகட்டும். இதுக்கு விவரம் எங்க கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இது முதல்ல தொடங்கின இடம் இந்த பூமி தான். எந்த பூமி? தமிழ் பூமி தான். எப்படின்னு சொல்லணும்ல, சும்மா வச்சு இந்த ஆளு மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு, எதை கேட்டாலும் தமிழ் தமிழ்னு. இல்ல, ஏன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கு. பூமி மொத்தம் 5 வகை. ஒன்று கடல், இன்னொன்று மலை, இன்னொன்று காடு, இன்னொன்று நீர் இல்லாத பாலை நிலம், இன்னொன்று இருக்குதுல விவசாயம் செய்யற பூமி. இப்படி 5ஆ பூமியை பிரிக்கிறாங்க. ஆனா உண்மையில 4 நிலம்தான். ஒன்று 3 பங்கு கடல், இன்னொன்று மிக பெரும் மலைகள். மலையெல்லாம் தானா தானே உண்டாயிருக்கு, தானாதான் உண்டாயிருக்கு. மலை யாராவது செஞ்சோமா? பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு. நம்ம எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் இப்ப பிறந்திருக்கோமோ இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் மலைகள்லாம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சு, கடல் தோன்றி எவ்வளவு ஆச்சு. அதே போல காடுகள் யாராவது போய் விதை போட்டா உண்டாக்கணும். எல்லாம் இயற்கை, இயற்கைங்கிற பேர்ல எல்லாம் உண்டாயிருக்கு. இப்படி இருக்கிற பூமியில வேளாண்மைங்கிற ஒண்ணு எதுக்காக செஞ்சாங்க? அது மட்டும் செயற்கை. பாருங்க, காடுகள் இயற்கை, காடுகள்லாம் நம்ம செஞ்சோமா? இல்ல. மலைகளை நம்ம செஞ்சோமா? மலைகளை உடைக்கிறோம், அது வேற கதை, ஆனா அது இயற்கை. பாலைவனங்கள், தண்ணீரே இல்லாத பூமி இயற்கை. கடல்களும் இயற்கை. நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 3 பங்கு கடல், அதுவும் இயற்கை. ஒன்னே ஒண்ணு செயற்கை, வேளாண்மை. எல்லாம் உயிர் மாதிரி நம்மளும் ஒரு உயிர் தான் இல்லையா? நம்மளும் ஒரு உயிர். எல்லா உயிரும் விவசாயமே செய்யல, நம்ம மட்டும் செய்யறோம். இந்த அடிப்படையை சொல்லிட்டு தான் அப்புறம் ஏங்கிறதுக்கு வரணும்ல. உலகத்திலேயே எந்த உயிரினமும் செய்யாத வேலையை மனுஷன் செய்யறான், வேளாண்மைன்னு பேரு. மண்ணை உழுது, காக்கா சாப்பிட்டுட்டு எச்சம் விட்டா கூட உழுந்து முளைச்சிரும். யானை சாப்பிட்டுட்டு சாணம் போட்டுதுன்னா அதுல நிறைய விதைகள் உழுந்து முளைச்சிரும். நிறைய விதைகள் தானாவே காத்துல பறந்துடும். மரத்தோட விதைகள் வெடிச்சு சதிரிடும். வேளாண்மைங்கிற ஒன்றை மெனக்கட்டு விதை எடுத்து காய வச்சு உழுது மண்ணை நினைச்சு செய்யற வேலைய மனிதனை தவிர யாரும் செய்யறதில்லை. எந்த உயிரினமும், எறும்புலாம் உயர் உழறதே இல்லை, யானை உழறது இல்லை. ஆனா பாருங்க, மனிதர்கள்ங்கிற ஒருத்தர் செஞ்சிருக்கான். இதுலயும் நான் பேசுறது தெளிவா புரியுதா? வேகமா பேசுறேனா? உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேனா? உலகத்திலேயே மனிதர்கள் மட்டும்தான் வேளாண்மைங்கிற ஒண்ணு செய்யறோம். அதுலயும் நம்ம செஞ்சிருக்கோம். 2000 வருஷம்னு சொல்றாங்க. திருக்குறளோட காலம் இன்னும் சரியா கண்டுபிடிக்கல. அப்படியே வச்சுக்கிட்டாலும் 2000 வருஷத்துக்கு முன்ன விவசாயத்தை பத்தி அதுல எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகு. நீருக்கும் வேளாண்மைக்கும் என்ன சம்பந்தம்? வேளாண்மை ஏன் செய்யணும்? இந்த நீரின்றி அமையாத உலகன்னு திருவள்ளுவர் எழுதினால, நீரை பூமியில அமைக்கிற வேலைய யாருமே செய்யலீங்க உலகத்துல. மழை பெய்யுது, மலையில பெய்யுது, கீழே இறங்கி அப்படியே ஓடுது. மலையில பெய்யுற தண்ணியெல்லாம் இறங்கி ஓடிருந்தானே, ஓடிடுது. பாலைவனத்துல பெய்யுது, அப்படியே குடிச்சிருது. காடுகள்ல பெய்யுது, மரம் குடிச்சது போக மிச்ச தண்ணியெல்லாம் ஓடிடுது. நல்லா கவனிங்க, மழைங்கிற ஒண்ணு பெழிஞ்சுதுன்னா எல்லாமே பூமி உள்ள நிக்கிறது இல்ல. பூமி கொஞ்சம் குடிக்கும், மிச்ச தண்ணி எல்லாம் ஓடிடும். அப்படிதானே ஓடிட்டு இருக்கு இன்னைக்கும். இப்பவும் மழை பெஞ்சா ரோட்ல பெய்யுற தண்ணி யார் நீங்க என்ன அடைச்சா வைக்கிறீங்க? இல்ல. ஆனா இப்படி பொழிகின்ற நீர் ஆண்டு முழுவதும் அடிக்கிற வெயில் அந்த நிலத்துல படுது. ஆண்டு முழுதும் இரவு வந்தா குளிர்ச்சி அடையுது. சந்திரன் நிலவினுடைய ஒளிச்சம் படுது, காத்து சுத்துது படுது, நட்சத்திரங்களோட ஒளி படுது. ஆண்டு முழுவதும் பூமி சூரியனை சுட்டு அரிக்குது. மழை மட்டும் பூமியில பேஞ்ச உடனே நிக்காம ஓடிடுது. பாக்கி எல்லாம் அங்க படுது. தண்ணீர் மட்டும் நிக்கிறது இல்லை, மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடுது. இந்த தண்ணீர் இல்லாட்டினா பூமி என்ன ஆகும்? 5 வருஷமா இருந்தாலும் விதை மண்ணுலயே அப்படியே கிடைக்கும், முளைக்காது. செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அத்து போயிடும். 2 செடி வாங்கி வைக்கிறோம் தோட்டத்துல, வாங்கிட்டு வந்தோம், நல்லா செழிப்பா இருந்தது. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறோம், துளுக்குது.
இன்னொரு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, வாடிடுச்சு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போகுது. அது ஏன்னா அது தண்ணியை குடிக்க மாட்டுது. தண்ணீர் குடிக்கலைன்னா அந்த செடி வளராது. எந்த செடியா இருந்தாலும் தண்ணீர் குடிச்சுதான் வளருது. விதைக்கு தண்ணி இல்லைன்னா அப்படியே மண்ணிலே கடந்து அப்படியே செத்துரும் விதை. அப்போ நீருங்கிற ஒண்ணு இல்லைன்னா பூமியில உயிர்கள் இல்லை. சரி, நீர் தான் உயிரா? நீர் உயிரா? நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல புழிஞ்சா தண்ணி இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல ஈரம் இருக்கும் தானே, தண்ணி இருக்கும் தானே. 70% தண்ணீர். நீர் உயிர் இல்லை. ஆனால் நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லும் உயிர் இல்லை. ஏன்னா நெல்லு தண்ணி இல்லாம முளைக்கிறது இல்லை. உயிரா இருந்தா அது எழுந்திரிக்கும்ல. ஒரு செடி வைக்கிறீங்க, முளைச்சிருச்சு, வளருது, அப்புறம் தானா பூக்குது, காய்க்குது, அப்ப அது ஒரு உயிர். ஆனா நெல்லு விதை, செடிக்கு முன்னாடி விதை, விதையில இருந்தா செடி வருது. அது உயிரானா உயிர் இல்லை. நீர் போன பிறகுதான் அதுக்கு உயிர் வருது. சரி, நீர் உயிரானா ஒரு மரம் இலை பழுத்துக்கு பழுத்து உழுது, தென்னை மட்டை உழுது, எடுத்து புழிஞ்சிங்கன்னா தண்ணி இருக்கும். ஆனா என்ன இருக்காது அதுல? உயிர் இருக்காது. எப்ப எழுதுனது? யார் எழுதுனது? யார் கண்டுபிடிச்சது? நெல்லும் உயிர் அன்றே, நீரும் உயிர் அன்றே. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம். இவன் நினைச்சா உயிர் கொடுப்பான். ரோட்ல எல்லாம் மழை பெஞ்சா செடி முளைக்குதா இல்லையா? நம்ம விதை கொண்டு போய் தூவுனாலும் முளைக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதுவும் உயிர் தான், அதுவும் உயிர் தான். ரெண்டு உயிருக்கு என்ன வித்தியாசம் தெரியல. நீங்க எங்க வீட்டுல கேட்கிறோம், நான் 2 ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன். தெளிவா கேட்கலையோ? எக்கோ அடிக்குதா? 2 ஏக்கர் நான் நெல்லு போட்டிருக்கிறேன். ரோட்ல ஒரு கொள்ளையில ஒரு செடி முளைக்குது. இப்போ நல்ல ஒரு ஏதோ முக்கியமான செடி, வேண்டிய செடி, நம்ம வீட்டு பையன் போய் பிடிக்கிறான். ஏன்டா பிடிங்க, செத்துருமில்ல, உசுறு இல்லடா அது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ரோட்ல இருக்கிற செடியெல்லாம் உசுரா இல்லையா? உயிர். நம்ம ஒரு 2 ஏக்கர் நெல் வச்சிருக்கிறோம், கரும்பு வச்சிருக்கிறோம், வாழை வச்சிருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? 2 ஏக்கர் நான் கரும்பு உசுறு வச்சிருக்கேன்னு சொல்றோமா? 2 ஏக்கர் நெல் உயிர் வச்சிருக்கோம்னு நம்ம சொல்றோமா? என்ன சொல்லுவோம்? 2 ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். பயிருக்கும் உயிருக்கும் என்னங்க வித்தியாசம்? நம்ம விரும்பினா உயிரை உருவாக்க முடியும், அதுக்கு பேரு பயிர். தானா முளைச்சு வந்தா உயிர், அந்த சந்தர்ப்பமும் சூழலும் அமைஞ்சா உயிர். நம்ம விரும்பினா உருவாக்குற உயிருக்கு பேரு பயிர். போதும், கைத்தட்டல் வாங்கினதுக்காக பேசுனது போதும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பேசிடுவோம். ஏன்னா இப்ப நம்ம இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணும், இதுக்கப்புறம் பூமி பத்திரமா இருக்கணும். எங்க தலைமுறைக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஏந்திரிக்கும் போது உங்களுக்கு அப்புறம் இந்த பூமியை எப்படி வச்சுக்கணும்னு தெரியணும். பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். எப்படி வாழணும்? ஏழையாவே வாழக்கூடாது, பணக்காரனா வாழணும், நோய் இல்லாம வாழணும், சுதந்திரமா வாழணும். முதல்ல என்ன செஞ்சா வாழ முடியும்? நீங்க கிளம்பும் போது இப்ப ஏழையா இருக்கலாம், ஆனா நீங்க வளரும் போது ஏழையா வாழவே கூடாது. முதல்ல என்ன வேணும்? பணம் சம்பாதிக்கணும், அல்லது பணக்காரன் ஆகணும், அல்லது ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகணும். முதல்ல நம்மளுக்கு 2 பொருள் முக்கியமா வேணும். என்ன பொருள் வேணும்? தண்ணீரா? உன்னை தனியா கேப்பன்னு தெரியாம போயிட்டோ? பேசுப்பா. ஆக்சிஜனா? கல்வி இல்லப்பா. உடம்பு வேணும், உசுறு வேணும். இப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. எங்க பசங்களே சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா இந்த ஆளு வேணும்னே மாத்தி எதையாவது சொல்லுவாருப்பா, நம்ம சொல்றதே ஒத்துக்க மாட்டார். உடம்பு உயிருங்கன்னு 2 பொருள் இருக்கு. 2 பொருள் இருக்கா இல்லையா? செத்து போயிட்டா என்ன சொல்றோம்? உசுறு போயிட்டுங்கிறோமா இல்லையா? சொல்றோம்ல. உசுறுனா என்னடா? உயிருன்னா உயிர் தானா?
எப்பா ரொம்ப மோசமா இருக்கு, உடம்பு சீரியஸா இருக்காரு. இப்ப நானே இருக்கேன். நல்லாதான் ஏன் பேசினாரு, என்னன்னு தெரியல, பொசுக்குன்னு போயிட்டாரு. ஏன்டா மீட்டிங்லாம் சூப்பரா பேசுவாரு, யூடியூப்ல எல்லாம் வருவாரு. என்னடா ஆச்சு, என்னன்னு தெரியல, மண்டைய போட்டாரு. என்ன மண்டைய போட்டாருங்கிற, என்னமோ இழுத்துட்டு கடந்துதான் நின்று போச்சு, அவ்வளவுதான். என்ன நின்று போச்சு, உசுறு நின்று போயிட்டு. உசுறுனா என்ன, இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களாப்பா? சொல்லவே இல்லை தானே. இது மாதிரியே தெரியாமலே வச்சுக்கிறது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். உயிர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறது இருக்கு பாருங்க, அதே ஒரு பெரிய திறமை. இன்னைக்கு உசுறுனா என்னன்னு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடறான் 2 நிமிஷம். ஒரு விதை, இப்ப சொல்லிட்டு நெல்லு உசுறு இல்லைன்னு சொல்லிட்டோம், விதை உசுறு இல்ல. தண்ணி மேல பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு உசுறு வந்துடுதா இல்லையா? செத்து போனதுக்கு அப்புறம் உசுறு இல்லை அதுக்கு, ரைட்டா இல்லையா? இப்ப ரெண்டுக்கும் இடையில என்னடா நடக்குது, என்ன நடக்குதுப்பா? உசுறுனா என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிருவோம் நம்ம 2 நிமிஷம். எப்படி உங்க சாரு சொல்லி கொடுக்காது, உங்க மேடம் சொல்லி கொடுக்காது, மிஸ்ஸா உங்க மிஸ் சொல்லி கொடுக்காது, இன்னைக்கு நம்ம இங்க உடைச்சிடறோம் இன்னைக்கு சப்ஜெக்ட. ஓகேவா? முடிஞ்சா அடுத்த வருஷம் ஒரு சான்ஸ் விடுங்க, சாப்பாடெல்லாம் சூப்பரா போட்டாங்க, பேசிடுவோம், செஞ்சிருவோம். ஓகேவா? ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சத்தம்னா சொன்னல, 2 செடி வாங்கி வச்சேன், ஒரு செடி துளுத்துது, இன்னொரு செடி துளுக்கல, 2க்கும் தண்ணி ஊத்திருக்கேன், ஒண்ணு வாடுது. ஏன் வாடுது? இல்ல அதாவது தெளிவா கேட்க மாட்டுது. யாராவது ஒருத்தர் சரியான விடையை சொல்லிடுவீங்களான்னு பாக்குறேன். நீங்க விரும்பினா ஏந்திச்சு வந்து பேசலாம், ரொம்ப நேரம் பேசக்கூடாது, நிறைய இருக்கு. கொஞ்சம் முக்கியமான தகவல்களை பேச நான் சொல்லிடுறேன். ஒரு செடி வாடுது, நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா 2 செடியும் உயிரோட இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஆமான்னு சொன்னான். சரி இந்த செடி இது வாடுது அப்படின்னா, டேய் வாடுது சரி, உசுறு இருக்கா இல்லையா? இல்ல மாமா இது தேராது, இது மண்டைய போட போகுதுன்னா. என்னடா சொல்ற நீ? என்ன இல்ல இது நல்லா தெளிவா இருக்கு, இது துளுக்கும், இது துளுக்காது அப்படின்னா. ஏன்டா துளுக்காது? அதான் அது வாடுது. ஏன் வாடுது? இது என்னது, அது வாடுதுன்னா என்ன வந்து கேட்டாக்கா, ஏன் வாடுதுன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை வாடுது. இது மாதிரிலாம் கேட்பியா நீ உனக்கே தெரியல, என்ன வந்து கேட்கறான்ட்டா அவன் சட்டுன்னு. ஆஹா சரி, நம்மளால இப்படிதான் பேசுவான்ல அப்படின்ட்டு. சரி வாடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஏதாச்சும் பூச்சி கீச்சி விழுந்துருக்குமாமா? இல்லை நேற்று தாண்டா செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம், 2 செடியும் நல்லா தாண்டா வாங்கிட்டு வந்தோம். என்ன தாண்டா பிரச்சனை அதுக்கு? மாமா உனக்கே தெரியல, நீ என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஊரே உன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னடா இது? இந்த செடி வாடுகிறது என்றால் இது அந்த நீரை குடிக்கவில்லை, ரைட்டு தானே? தண்ணீரை குடிச்சிருந்தா தெளிஞ்சிருக்குமா இல்லையா? இவ்வளவுதான். இதுதான் தெரியுத மாமா, இதை போய் நீ மெனக்கடி சொல்லிட்டு இருக்க. இல்லடா, அதுல தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இதற்கு தாகம் இல்லை, தண்ணீர் அதற்கு நஞ்சாகி விட்டது. பசியும் தாகமும் இல்லைன்னா விதைகள் முளைப்பதில்லை. இறந்து போன பிறகு, நீங்கள் இறந்து போன பிறகு பசியும் தாகமும் இருப்பதில்லை. பசியையும் தாகத்தையும் உயிரோடு வைத்திருப்போம், நீண்ட காலமாக உயிர் வாழ்வான். இதான் திருவள்ளுவர் சொல்றான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். யார் சாப்பிட்றா? ஒரு புலி படுத்து கிடக்கு, ஆடு போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போகுது. ஏண்டா மாப்பிள்ள, ஆடு போய் தண்ணி குடிச்சிட்டு போகுது, புலி அடிக்க மாட்டுது. அதான மாமா நானும் பாக்குறேன் அப்படி. அவன் எப்பவுமே என்னையே தான் கேட்பான், அவன் சொல்லவே மாட்டான், விவரமான ஆளு. டேய் புலிக்கு ஆடுனா பிடிக்கும்ல? ஆமா, அதுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை போல இருக்கு மாமா. வாழை ஆட்டிட்டு படுத்திருக்கு, படம் நல்லா முழிச்சு பார்த்துட்டு படுத்திருக்கு. அதானே, நல்லா தான் படுத்திருக்கு, ஏன்டா திங்க மாட்டேது புலி? என்னமோ தெரியல மாமா. டேய் அது பசி இல்லடா, அதான்டா திங்க. ஆமா இல்ல, பசி வயிற்ற பார்த்தா பெருசா இருக்கு, ஏதோ 2-3 ஆட்டை தின்னு இருக்கும்ல இருக்கு, பசி இல்ல அதான் திங்கல. இப்போ ஆட்டை தின்றது யாரு, புலியா பசியா? பசி. உங்களுக்கே பசிக்கலன்னு சாப்பிட, அம்மா வயிறு சரியால கம்முன்னு, எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு, பசி பயங்கரமா தானே, அம்மா பயங்கரமா பசிக்குது, நீ எதையாவது கொடு. சாப்பிட்றது யாரு? பசி. சாப்பிட்ட பிறகு உடனே அழிஞ்சு போறது இது.
சாப்பிட்டுட்டீங்க ஃபுல்லா, திருப்பி கொஞ்சோண்டு கொண்டு தரேன். எப்பா நிப்பாட்டு, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ஏண்டா? ஃபுல்லா சாப்பிட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. சாப்பிட்ட உடனே எது அழிஞ்சு போயிட்டு? சாப்பிட்ட உடனே அழிஞ்சு போறது பசி. சாப்பிடுறது பசி, சாப்பிட்ட உடனே அழிஞ்சு போறதும் பசி. இதை போற்றி பாதுகாத்து கொள்ளுன்னு சொன்னான். மருந்தே வேணாண்டா, பசியை பெருமைப்படுத்தினா போறாலும். சரி, இந்த இடத்துக்கு போயிட்டோம். இந்த நீர் இல்லாட்டினா பூமியில உயிர்கள் இல்லை. இந்த நீரை பூமியிலே நிறுத்துவதற்காக வேளாண்மை செஞ்சாங்க. ஆமா, எந்த விவசாயம் செஞ்சாலும் சரி, நவீன விவசாயம் செஞ்சாலும் சரி, இயற்கை விவசாயம் செஞ்சாலும் சரி. இயற்கை விவசாயம்னு ஒரு குரூப் இருக்கு, அது வேற, இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது அப்புறம் பார்ப்போம், வருது நாளைக்கு பார்க்கணும் அது தனியா. இந்த இயற்கை விவசாயம் செய்யணும்னாலும் தண்ணி வேணும். மழை பெய்யலன்னா விதை முளைக்குமா? அப்ப மழையை உருவாக்குவதற்காக வேளாண்மை செய்தார்கள். எழுதி வைங்க, ரெக்கார்டு. எப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் தண்ணி ஆவியா போயிரும். நீராவியா மாதிரி காணா போயிரும். இந்த வெப்பம் பூமியில இருந்தா பூமி எப்படி உண்டாச்சு உங்க சாரு சொல்லியிருப்பாங்களே. சூப்பர். சூரியன் என்ன? சூரியன்ல தண்ணியா இருக்கு. சூரிய கோளிலிருந்து பிரிந்து வந்த பூமி உயிர் வாழ்வ வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக நீர் தோற்றுவாயாக உருவாக்கப்பட்டது. இந்த நீர் உருவாக வேண்டும் என்றால் பூமியில் சூடு இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்கக்கூடாது. இந்த வெப்பம் இருந்தால் நீர் ஆவியாகிவிடும். அப்போ பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தணும் முதல்ல. அதெல்லாம் இல்லைங்க, இயற்கையில ஆறு மலையெல்லாம் தானாதான் உண்டாச்சு, எல்லாம் உண்டாச்சு. நீர் பூமிக்குள்ள வரணும்னாலே பூமியில சூடு இருந்தா, அதெல்லாம் காத்துல தானா சுழற்சி ஆகி, காத்துல பல ஆயிரம் ஆண்டுகள் சுழற்சி ஆகி காத்து உண்டாகி அதுல இருந்து தண்ணி. பூமிக்கு தண்ணி முதல்ல வந்துதா, காத்து முதல்ல வந்துதா? இல்லைங்க தலைவரை, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. உங்க சயின்ஸ் டீச்சரே தப்பு பண்ணிட்டாரு. முதல்ல பூமிக்கு வந்தது தண்ணி. யார் சொல்றா? மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஆராய்ச்சிக்கு செலவச்சோம் 133 அடிக்கு 2 மார்க் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு படிச்சோம், பஸ்ல எல்லாம் எழுதி ஒட்டணும். அவனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் இன்று வரையில் தொட்டு பார்க்கப்படவே இல்லை. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எழுதணும். பூமி சுத்துதுன்னா தானா சுத்தல, நீரினால் சுற்றுகிறது. உழவன் தான் நீரை பூமிக்குள்ள இறக்குற வேலையை செய்யறான். பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துறான். பூமியில இருந்து சூடு போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி வரும். தண்ணி வந்த பிறகுதான் காத்து வரும். ஏன்னா காத்துனா என்ன சொல்லுங்கப்பா? மேல படுது அதான் காத்து. ஃபேன் பட்டா வருது அது காத்து. ஏசி பட்டா காத்து வராது, கூலிங் தான் வரும். மரத்தடியில என்ன வரும்? புயல் அடிக்கும் போது வர்றது காத்து. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற மாதிரி, அழுத்தம் மிகுந்த ஆவி அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போவதை காற்று என்று சொல்லுகிறோம். அழுத்தம் மிகுந்த ஆவி அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஆவியை காற்று என்று சொல்லுகிறோம். ரைட்டா? அழுத்தம் மிகுந்த ஆவி எப்ப அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போகும்? அழுத்தத்தை யார் உருவாக்குகிறார்கள்? வெப்பமும் நீர் ஒன்று சேர்ந்தா நீராவி ஆயிடும். நீராவி அழுத்தத்தோட போகும்போது போக போக வெப்பம் குறைஞ்சனா குளிர்ச்சி ஆயிடும். சூடானா அனல் காற்று, குளிர்ச்சியான தென்றல் காற்று. ஆக வெப்பம் இல்லாம காத்து கிடையாது. அந்த காற்று உருவாவதற்கு வெறும் நெருப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா காத்தாவாது, கொஞ்சம் விரிவடையும். ஆனா அது கடந்து மேல போயிடும். காற்று உருவாவதற்கு மிக அடிப்படையிலானது நீர். உண்மையில நீருங்கிறது என்ன தெரியுமா? நீர் என்ன? தண்ணி தானே, வாட்டரா? நீர் என்றால் 2 வாயுக்களோட சேர்க்கை, வேற ஒண்ணும் கிடையாது. அண்டவெளியில் இருக்கின்ற 2 வாயுக்கள். நிறைய வாயுக்கள் இருக்கு. என்னெல்லாம் வாயுக்கள்? பாஸ்பரஸ் வாயுக்கள், நைட்ரஜன் வாயு, என்னென்னலாம் வாயு, அமோனியா வாயு, ஆக்சிஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, ஹீலியம் வாயு, கிரிப்டான் வாயு, நியான் வாயு, நிறைய இருக்கு வாயு. 2 வாயுக்கள், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும் சேர்ந்து அந்த 0 டிகிரிக்கு வரணும். நீரின் இயல்பு நிலை வெப்பம். 2 பங்கு ஹைட்ரஜன் அணுவும் 1 பங்கு ஆக்சிஜன் அணுவும் ஒன்னா சேர்ந்தா அந்த கிளைமேட்ல நீர் உண்டாயிரும்.
உப்பு பானையில நிறைய உப்பள்ளி வச்சு மழை காலத்துல பாத்தீங்கன்னா காத்துல உள்ள குளிர்ச்சி எடுத்து உப்பு பானை தண்ணி ஆயிரும். சில உப்புக்கள் நீராக மாறுகின்றன. மென்தால், தைமால், பச்சை கற்பூரம், இந்த மூணையும் கலந்தீங்கன்னா மின்சார தைலம்னு ஒரு தைலம் உண்டாயிரும். இது போல திரவமாக மாறிவிடும். இது போல நீர் உருவாகலன்னா இந்த நீர் தான் இந்த இரண்டு வாயுக்கள் ஒண்ணு சேர்ந்து நீராக மாறி அது பூமியில உட்காரும் போதுதான் சூடு வெளியில போகுது. இப்போ இந்த தண்ணீர் பூமியில நிக்கணும்னா என்ன செய்யணும்? பூமியில சூடு இருக்கக்கூடாது. பூமியில சூடு இருந்தா தண்ணி எப்படி இருக்கும்? கொதிக்கிற பூமி, சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்தது. முதல்ல அதுல வரப்பை உயர்த்துகின்ற வேலையை செய்தார்கள். வென்டிலேஷன், ஜன்னல் மாதிரி. இந்த வரப்பு தான் பாதுகாப்பா வெப்பத்தை வெளியில கடத்துச்சு. வெப்பம் வெளியேறின பிறகுதான் அங்க தண்ணி உள்ள வரும். அதுக்கப்புறம் தான் தண்ணி நிற்கும். இப்போ நம்ம வரலாறுல என்ன படிச்சோம்னா, நதிக்கரையில் நாகரிகங்கள் உருவாயிற்று. நம்ம ராஜகுமார் சார் கூட ஆரம்பத்துல பேசினாங்க. என்ன பேசினாங்க? நதிக்கரையில நாகரிகங்கள் உருவாச்சு. இப்ப நாகரிகங்கள்லாம் இருக்குது, நதியை காணோம். இல்ல, நதிக்கரையில் நாகரிகங்கள் உருவாயிற்று என்று சொன்னால் நீரை உருவாக்குவதற்காக வெப்பத்தை கடத்தாமல் நீரை உருவாக்க முடியாது என்றும், அப்படி வெப்பத்தை கடத்திய பிறகு பூமி வானத்திலிருந்து நீரை உள்வாங்குகிறது. 6 மாசம் சூரியனை நோக்கி போகும்போது தண்ணியெல்லாம் ஆவியா போயிடும். பாத்தீங்களா, 115 டிகிரியில குளம் குட்டையெல்லாம் சுண்டி தண்ணி காணா போயிடும். 3 பங்கு தண்ணி, நல்லா கவனிங்க, இது முக்கியமான கருத்து. நீங்க திருப்பி வருதுல, 3 பங்கு தண்ணி இருக்கு பூமியில, கடல். அந்த 3 பங்கு கடலே காணா போயிடும்னு திருவள்ளுவர் எழுதுறான். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அழிஞ்சு போயிடும். அது ஒரு ஆராய்ச்சி. அது சும்மா டைம் பாஸுக்கு எழுதின கவிதை கிடையாது. 3 பங்கு கடல்பா, 1 பங்கு நிலம், அதுவே அழிஞ்சு போயிடும் பார்த்துக்கோன்னு அப்பவே எச்சரிக்கை கொடுக்குறான். எப்ப? தடிந்து எழிலிதான் நல்காதாகி, மழை மட்டும் பெய்யலன்னா 3 பங்கு கடலே காணா போயிடும்னு எழுதுறான். அந்த மாதிரி மழையை பொழிவிப்பதற்காக பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தணும். எப்ப மழையை பெய்யும்? எப்போ மழை பெய்யும்? சூரியன்கிட்ட இருந்து பூமி விலகுனா அதுதான் மழைக்காலம். சூரியன்கிட்ட இருந்து பூமி ரொம்ப தூரம் விலகி ஸ்பேஸ்ல இருந்து தண்ணியை வாங்குது. சூரியன் கிட்ட இருந்தா தண்ணி வருது. சூரியன் தண்ணீரை ஆவியாக்கிறோம். வானத்திலிருந்து நீரை பூமி உள்வாங்கிறது. அதனாலதான் திருவள்ளுவர் மழையின் சிறப்புன்னு எழுதாம வான் சிறப்புன்னு எழுதினான். வான் சிறப்புன்னா மழைக்காக மட்டும் இல்ல, பேரண்டத்தில் உள்ள அத்தனை விதமான கோள்களுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறார்கள்? எங்கிருந்து எல்லாம் உருவாகிறது? சூரியனுக்கு எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது? எங்கிருந்து வெப்பம் வருகிறது? நிலவுக்கு எப்படி குளிர்ச்சி இருக்கிறது? நிலவுக்கு எப்படி ஒளி உண்டாகிறது? பூமி எப்படி நீரை உருவாக்குகிறது? பூமி ஏன் இருளையும் ஒளியையும் உள்வாங்குகிறது? பூமியில் எப்படி உயிர்கள் உருவாகிறது? இதுக்கு மேல இன்னும் நிறைய பேசலாம். பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் மாதிரி போகுது, பாப்பையா பட்டிமன்றம் மாதிரி. இவ்வளவு எங்க இருந்து உண்டாவது? இரவு பகல அவனை புடஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த கேள்வியை. கடைசியில கண்டுபிடிக்கிறான். எல்லாத்துக்குமே அம்மா ஸ்பேஸ்ரா, வெளியில இருந்துதான் எல்லாத்தையும் எல்லா கோளும் எடுக்குது. அதுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லை. வான் சிறப்பு. நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும், யார் யாருன்னா மனுஷன் இல்ல, மனிதர்களுக்கெல்லாம் மேலான சொல்றது கடவுள், தேவர், அவளை சொல்லுங்க. இந்த மனிதர்கள் வாழ்கின்ற கோள்கள் மனிதர்களோட உழைவை, இப்ப நம்ம பூமி நம்மளோட உயர்வா இல்லையா? இத்தனை லட்சம் பேரை தாங்கிட்டு நிக்குது. அது வாழறதுக்கு யாரு காரணம்? யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. தண்ணி மட்டும் வானத்துல இருந்து சொட்டலன்னா பூமி உயிரோட இருக்காது. ஸ்பேஸ் மட்டும் இலங்கலைன்னு வச்சுக்கோயேன். ஸ்பேஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் வேண்டியதெல்லாம் ஸ்பேஸ் தான் சப்ளை பண்ணுது. யாரு ஆராய்ச்சி பண்ணி எழுதுனா? திருவள்ளுவர். சரி, ஓகேப்பா, இந்த தண்ணியை ஏன்டா உருவாக்கணும்? முடிச்சிடும் ஒரு 10 நிமிஷம். ஒரு சூடான பொருள் மேல தண்ணியை ஊத்தினீங்கன்னா சூடு சீக்கிரமா வெளில போயிடும், அப்படிதானே? சூடான பொருள் மேல தண்ணியை ஊத்தாம இருந்தா சூடு மெதுவா தான் வெளில போகும், ரைட்டா இல்லையா? எந்த பொருளா இருந்தாலும் பொருள்ல இருந்து வெப்பம் வெளியில போனா மிச்சம் அதுல இருக்கிறது குளிர்ச்சி. பொருள்ல இருந்து வெப்பம் போனா மிச்சம் இருக்கிறது குளிர்ச்சி தான். இந்த பூமி இயற்கையா இருக்கணும். பூமி இயற்கைன்னா என்ன? கடல் கடலா இருக்கணும், மலைகள் மலையா இருக்கணும், பனி பிரதேசங்கள் பனி பிரதேசங்களா இருக்கணும். அப்படித்தானே பூமி இருக்கு. எல்லாமே இருக்கு பாருங்க. கடல் இருக்கு, மலை இருக்கு, பூமியில இருக்கு. பூமி உருண்டைய பாருங்க. பூமி, வானம், காற்று, துகள்கள், உடலுக்குள்ளே இயங்குகின்ற உறுப்புகள்,
பகுதி பேரணு உருவு, இதனுடைய அமைப்புகள், கல்வியினுடைய எல்லை விரிவு கடந்தது. இதுல வாழ்வியல் இருக்கு பாருங்க, நம்ம வாழ்றோம் பாருங்க, இது ரொம்ப பெரிய அதிசயம். இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையானது பூமி. பூமி இல்லைன்னா நம்ம பறக்க போறதில்லை, நம்ம பேச போறதில்லை, வாழ போறதில்லை. அனல் காத்து 115 டிகிரிக்கு மேல அனல் காத்து 115 டிகிரிக்கு மேல போனா உடனே வானிலை ஆராய்ச்சி மையம் எல்லா டிவிலையும் போட்டுருவாங்க, வெளியில போகாத 11 மணிக்கு மேல 3 மணிக்குள்ள உள்ளே இருக்கணும் அப்படின்னு. இந்த அனலை எப்படி அழிப்பது? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனல் காத்து அறிவிப்புலாம் வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிக்கிறதுல. 50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் தோண்டு இடத்துல எல்லாம் தண்ணி இருந்தது. ஏன்? பூமியை, இயற்கையை காப்பாற்றுவதற்காக பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தலன்னா பூமி உயிரோட இருக்காது. பனி இருக்குல்ல, பனிக்கட்டி கொஞ்சம் சூடானா என்ன செய்யும்? நீர் ஆயிடும். பனிக்கட்டியாவே இருக்கணும்னா என்ன செய்யணும்? வெப்பத்தை கடத்தணும். அதுக்கு மேல அது வெப்பத்தையே வாங்கக்கூடாது. எம்மா சுட்டாலும் அப்படியே வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? திருப்பிய பனிக்கட்டியாகும். ரைட்டா இல்லையா? பனிக்கட்டி நீர் வெப்பத்தை இழந்தா பனிக்கட்டி வெப்பம் தாக்காம இருந்தா அது பனிக்கட்டியாவே இருக்கும். அதாவது பனிக்கட்டி வெப்பத்தை இழந்தா பனிக்கட்டியா இருக்கும். நீர் வெப்பத்தோட சேர்ந்துன்னா நீராவியா மாறிடும். ரைட்டா? இப்படி சொன்னா புரியுமா? நீர் வெப்பத்தை இழந்துகிட்டே இருந்தா தண்ணியா இருக்கும். ஒரு பொருள் வெப்பத்தை இழக்கணும்னா முதல் நிலையில காரணமா இருக்கிறது தண்ணீர். இப்பதான் சத்தம்னே பேசணும். சூடான பெரும் மேல தண்ணியை ஊத்துனா சூடு சீக்கிரம் வெளில போயிடும். இல்லாட்டினா அது பொறுமையா தான் எப்போ ஒழியுதோ அப்பதான் போகும். அப்ப சூடான பொருள் மேல தண்ணீரை ஊத்தணும். பூமி சூடாயிட்டு கொதிக்கிற நெருப்பு பந்து அதை குளிர்விக்கணும். என்ன செய்யணும்? உங்களுக்கு சூடு தாங்கன்னா என்ன செய்யறோம்? தண்ணி மட்டும் ஊத்திக்கிறோம் இல்லையா? குளிர்ச்சியா ஃபேன்ல போய் உட்காந்துக்கிறோம். பூமி எங்க போய் காத்து வாங்கும், எங்க இதுவாகும்? பொழுது போன பிறகு ஆனா பூமியில குளிர்ச்சி தான், சூரியன் மறைஞ்ச பிறகு. ஆனா பூமியே சூடாயிட்டு அப்ப என்ன செய்யறது? பூமியில் நீரை நிறுத்த வேண்டும். ஊடு பத்திட்டு எறிஞ்சா என்ன பண்ணுவான்? தண்ணியை தானே உடுப்போம். நெருப்புக்கு நேர் எதிரடை பண்பு உடையது தண்ணீர். இந்த தண்ணீரை பூமியில நிறுத்தணுங்கிறதுக்காக வரப்ப உயர்த்தினாங்க, வெப்பத்தை கடத்தினாங்க. இதனால பூமியில இருந்து வெப்பம் கடத்தப்பட்டது, பூமி இயற்கையாக பாதுகாக்கப்பட்டது. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கி அந்த பூமியை பெய்கின்ற நீரை எல்லாம் பூமிக்குள்ளே இறக்கி அதுல இருந்து வெப்பத்தை கடத்தின மாபெரும் அறிவியல் அறிஞர்கள் கூட்டம் தமிழ் உழவர்கள். எது சொன்னாலும் கை தட்டுறீங்கடா. ஏண்டா இதுக்கு பூமி சூடானதுக்கும் தண்ணியை ஊத்துறதுக்கும் உழவன் வந்து தண்ணியை ஆஃப் பண்ணிட்டான் சூட்டான்னு சொன்னா இதுதான் காதுல பூ வைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? பூவை மூக்குல வச்சா வாசம் வரும், காதுல வச்சா வாசம் வருமா? உங்களுக்கே நியாயமா இருக்கா? உழவன் தான் பூமியில இருந்து சூட்டா கடத்தினான்னு சொன்னாக்கா ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? உண்மையில பாருங்க, பூமிக்கு மேல ஒரு கல்லை தூக்கி போடுறோமா இல்லையா? கல்லு பூமிக்கு மேல இருக்குமா, பூமி உள்ள போகுமா? மேல கிடக்கும். தண்ணியை ஊத்தினா பூமிக்கு உள்ள போகுமா, வெளியில இருக்குமா? உள்ள போகும். பூமி உள்ள சூடாச்சுன்னா பூமி உள்ள இருக்கிற சூட்டை கடத்தணும். பூமிக்கு மேல சூடு எப்படி வரும்? பூமிக்குள்ள சூடு எப்படி வருது? பூமிக்கு மேல சூரியனால சூடு. ரைட்டு தானே? சாயந்தரம் ஆனா பூமி கூலிங் ஆயிடுதா இல்லையா? ஆனா சூடு பூமிக்கு உள்ள இருக்கு. பூமி உள்ள சூடு ஆனதுனாலதான் இப்ப விஞ்ஞானி எல்லாம் கத்துறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பூமி உள்ள சூடாகல. ஏன்டா? காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் தமிழ் உழவர்கள், நான் சொன்னல உலகத்துல பூமியை காப்பாத்துறதுக்காக செஞ்ச வேலை தமிழர் வேளாண்மை. அவங்க நீரை நிறுத்தி அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த நீரை நிறுத்துவதற்காக பூமி உள்ள பூமி மேல தண்ணி எடுத்தா அந்த தண்ணி எங்க போவோம்? பூமி உள்ள போவோம். அதுதான் உள்ள போய் எப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகரிச்சா தண்ணி என்ன செய்யும்? ஆவி ஆகி எங்க போவோம்? மேல காத்துக்கு போவோம். ரைட்டா? காத்துக்கு போய் அங்க மேகமாயி திருப்பி குளிர்ச்சி ஆகி என்ன செய்யும்? தண்ணி சூடாயிட்டுன்னா மேல போயிடுது, திருப்பி ஜில்லுன்னு தண்ணியா வருது. அப்ப சூட்டை யாரு கடத்திட்டு போறா? பூமியில இருந்து தூக்குறா சூட்டை. பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக நீரை உருவாக்கினார்கள். நீரை கொண்டு பூமியை வடிவமைத்தார்கள். தெற்காசிய நாடு இந்த நீரை நிறுத்துறதுக்காக ஒரு வேலை செஞ்சாண்டா. இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறோம் மச்சான்.
நீரை நிறுத்தணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு பூமி சூடாயிட்ட தண்ணியை நிறுத்துன்னு சொன்னா எவன் செய்வான்? எவனும் செய்ய மாட்டான்ல. அதுக்காக ஒரு வேலை செஞ்சான். அதுக்காக ஒரு பொருளை கண்டுபிடிச்சான். தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே விளையிற மாதிரி ஒரு பொருள். தண்ணியிலே நின்று தண்ணியிலே விளையிற பொருளுக்கு பேர் என்ன? தண்ணியா? தண்ணி தண்டா? அல்லியா? தாமரையா? தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே விளையிற ஒரு பொருள், வளர்ற ஒரு பொருள். என்ன பயிர்? நெல் பயிர். சூப்பர். தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே ஏந்திரிச்சு விளையிற ஒரே ஒரு பயிர் நெல் பயிர் தான். மற்ற எல்லாம் வாழை மரத்தாலும் தண்ணி வச்சா ரொம்ப தண்ணி வச்சு பாருங்க, நெல் பயிர் வைக்கிற மாதிரி. அங்க பெய்யற தண்ணி அங்கேயே நிக்கணும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிக்கணும். இந்த வரப்புயர நீர் உயரும் அப்படின்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி அங்கேயே நிற்கும். அதுக்காக தான் எழுதினாங்களா? அதை ஏற்கனவே என்ன சொன்னோம்? வரப்புகளை உயர்த்தினால் பூமியிலிருந்து வெப்பம் வெளியேறுகிறது, மீண்டும் நீர் வருகிறது, அது பூமியின் உள்ளே செல்லுகிறது, உள்ளிருந்து வெப்பத்தை கடத்துகிறது, அப்புறம்தான் தண்ணி அங்க தங்குது. இந்த ஆண்டு பெய்த மழை நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரையில் பூமியில நின்று கொண்டிருந்தால் நம்ம பூமியில குளிர்ச்சியை உருவாக்கிட்டோம், பூமியில உயிர் வாழப்போகுதுன்னு அர்த்தம். பூமி பூரா பாலைவனம் ஆகிட்டு தண்ணி இல்லாம பூமி 3ஆம் உலக போர் அழிய போகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணியை பூரா ஆவி ஆக்கிட்டோம்னா 3ஆம் உலக போர் வராமலே அழிஞ்சிரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆண்டு பொழிகின்ற மழை நீர் அடுத்த ஆண்டு வரையில் அழியாமல் நிலத்திலே நிற்பதற்கான வேலையை செய்ய வேண்டும். அதுக்கு முதல்ல பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தணும், அதுக்கப்புறம் தண்ணி நிக்கணும். நம்ம எல்லாம் என்ன படிச்சோம்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளை எப்படி படிச்சோமோ அதே மாதிரி இந்த வரப்பு உயர நீர் உயரும் ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். எத்தனை பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு தெரியல. நீல ஐயாவுக்கு தமிழ் தான் உட்காந்து சொன்னிச்சா வேற யாரு சொன்னாங்கன்னு தெரியல. கற்க கசடு அற, இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியல எனக்கு. கசடு எங்க வரும்? படிச்சாலே நல்லது, 2 2 4 இதுல எங்க தப்பு வருது? படிக்கும்போது ஒன்றும் தப்பே இல்லையே. வரப்பு உயர நீர் உயரும், அதுக்கு என்ன கசடு? அதுல வரப்புல மழை பெஞ்சா தண்ணி உயரமா போகணும் அந்த அம்மா எழுதிட்டாங்க. இப்படின்னு நம்ம விளக்கம் முடிச்சிட்டோம். உண்மை என்னன்னா, வரப்புகள் வெப்பத்தை கடத்தி குளிர்ச்சியை உள்வாங்க வைக்கிறது பூமியை. அந்த குளிர்ச்சியில தான் நீர் உண்டாகுது. 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் 0 டிகிரியில இருந்தாதான் நீர். நீரினுடைய வெப்பநிலை எவ்வளவு? நீரினுடைய இயல்பு நிலை வெப்பநிலை எவ்வளவு? 0 டிகிரி. இயல்பு நிலை வெப்பம் 0. இந்த நிலைமைக்கு பூமி வரலன்னா தண்ணியே இருக்காது. முதல்ல இதை வெளியிலிருந்து வானத்திலிருந்து பூமி உள்வாங்குகிறது. நிறைய பேசிட்டோம். இப்போ முக்கியமா ஒரு 5-6 கருத்து சொல்றேன். இந்த இயல்பு நிலை வெப்பத்துல விளைய வைக்கிற நெல்லு பயிர் என்ன செய்யுது தெரியுமா? உங்க உடம்புக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்கும். நம்ம உடம்பு எதால உருவாச்சு யாருக்காவது தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருளுமே 3 பொருளாலதான் உண்டாச்சு. காற்று, வெப்பம், குளிர்ச்சி, இந்த 3 தான். இந்த 3ஆலதான் பொருள்களே உருவாகுது, இயங்குது. இந்த உடம்புலயும் அதுதான் இருக்கு. வேறொரு வகையை சொல்லலாம், ரத்தம், தசை, எலும்பு 3 இருக்கு உடம்புல. இந்த உடம்புக்குள்ள 3 பொருள் இருக்கு. காற்று, வெப்பம், குளிர்ச்சி. பூமியில இருக்கிற எல்லா பொருளையும் அதுதான் இருக்கு. பூமியில இயல்பு நிலை வெப்பம் இல்லாம போய் வெப்பம் அதிகரிச்சா பூமி சூடாயிட்டுன்னு அர்த்தம். அதே போல இயல்பு நிலையை விட குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பூமி குளிர் பிரதேசம் மாறிட்டு உரைய போகுதுன்னு அர்த்தம், ஃப்ரீசர் ஆயிடும். இந்த 2ம் ஆகாம பார்த்துக்கணும். யார் செய்வா? அதையும் தண்ணி தான் செய்யும். ஒரு சாதாரணமா ஒரு நெருப்பை போட்டு கொளுத்துறோம், அப்படி எரிஞ்சு போயிடுமா போவாதா? அது மேல ஒரு பானையில தண்ணி வைக்கிறோம், இப்ப நெருப்பு நேரா போகுமா? தண்ணியை சுட்டுட்டு போகுமா? சரி, இப்ப சாதாரணமா வச்ச தீ போயிட்டு இப்ப தண்ணிக்கு கீழே வச்ச தீ என்ன செய்யும்? தண்ணியை சூடாக்கி இருக்கும். இப்ப சூடு சீக்கிரம் வெளில போக முடியுமா? தண்ணி என்ன செய்யுது? சீக்கிரம் போய் தொலையாத, இங்கே இருக்கு கொஞ்ச நேரம். வெப்பத்தை காப்பாற்றுகின்ற வேலையையும் நீர் செய்கிறது. பூமி உள்ள நிறுத்துற நீர் இயல்பு நிலை வெப்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. நம்ம உடம்புலயும் அப்படிதான் இயல்பு நிலை வெப்பம் இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் நீர். இந்த நீரை பூமியில நிறுத்தி முழுவதுமாக மழை நீரில், தூய மழை நீரில் நிறுத்தி விளைவிக்கப்படுகின்ற ஒரே ஒரு தானியம் நெல்லு. நான் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடறேன், நான் நீட்டா போகும். இந்த இயல்பு நிலை வெப்பத்தை இந்த நீர்லயே நின்று நீர்லயே விளையிற தானியம் நெல்லு. இந்த நெல்லு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியுமா? உடம்புக்கு நோய் வந்தா என்ன சாப்பிட்றோம்? என்ன எடுத்துக்கிறோம்? மருந்து, மாத்திரை எடுத்துக்கிறோம். மருந்து என்ன செய்யுது? உடம்புக்கு வர நோய்களை நீக்கிடுது. திருப்பி உடம்பு பாடி பழையபடி போகுது, வருது, சாப்பிடுறது, தூங்குது இல்லையா?
இல்லையா? உண்மையா இல்லையா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன்ப்பா. உங்களை நீங்க எப்பப்பா நான் சொல்ல மாட்டீங்க? நான் வந்து என்ன இப்ப நானு தானே சொல்றேன். நீங்க உங்களை நான் எப்ப சொல்ல மாட்டீங்க? நான்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப உங்களை சரி உங்க டீச்சர் ஏதாவது கேட்டு சொல்லுங்களா? ஏப்பா அவங்களெல்லாம் போய் வம்புக்கு எடுக்கிறீங்க? நான் சரி உங்களை சொல்ல வேணாம்ப்பா, நானே சொல்லிடுறேன்ப்பா. என்ன வந்து கேட்கற ஐயா நல்லா தான் பேசுனீங்க, உங்களை அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிடுன்னு பாக்குறோம், ஏன் படுத்த படுக்கையா கிடைக்கீங்க, எழுந்திரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன். ரைட்டு தானே? நான் சரியில்லைன்னு சொல்லுவோமா? அப்பதான் முத தடவையா எனக்கு அறிவே வருது. என்னன்னு வருது? நாங்கிறது நான் இல்ல, உடம்புன்னு வருது. அப்படித்தானே வருது? முதல் தடவையா எனக்கு என்ன வருகிறதுன்னா நாங்கிறது நான் இல்ல, உடம்புன்னு வருது. வண்டி மெக்கானிசம் பார்த்துருக்கோம். வண்டி ரிப்பேர் பண்ண மெக்கானிசம் போடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பழுது பார்க்கிற வேலை இருக்கு. இந்த உடம்பு சரியா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சான், இந்த காற்று வெப்பம் குளிர்ச்சி. மாத்திரை சாப்பிட்டா என்ன செய்யுது? உடம்பு பழையபடி டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுது உள்ள, இல்லையா? அதானே அர்த்தம். உடம்புல நார்மல் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா உடம்பு இயங்கும். காய்ச்சல் வந்தா மருந்து சாப்பிட்றோம், அப்படிதானே? ப்ரெஷர் வந்தா மருந்து சாப்பிட்றோம், அப்போ ப்ரெஷர் நார்மல் ஆயிட்டு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அளவுக்கு இயல்பு நிலை வெப்பம் சூழல் உடம்புக்குள்ள வந்துட்டுன்னா நம்ம நார்மல் ஆயிட்டோம்னு அர்த்தம். மருந்து மாத்திரை அப்ப என்ன செய்யுது? உடம்பில் உள்ள சூழலை வடிவமைக்கிறது, வேற ஒண்ணும் செய்யல. மருந்து மாத்திரை வேற என்னமோ பண்ணுது, பூச்சாண்டி வேலை நினைக்காதீங்க. உடலில் உள்ள இயற்கை சூழலை வடிவமைக்கின்ற வேலையை மருந்து மாத்திரைகள் செய்கின்றன. இந்த வேலையை வடிவமைக்கிறதுக்காக ஒரு பொருளை கண்டுபிடிச்சான், அதான்டா நெல்லு. அது பூமியிலேயே இயற்கை சூழலை வடிவமைச்சது, உடம்புலையும் வடிவமைச்சது. இந்த உலகத்திலேயே மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொன்ன ஒரு சொல்லு உலகத்துல வேற எந்த நாட்டிலேயோ எந்த மொழியாவோ இருக்கா? எங்க இருக்கு? நம்முடைய உணவு என்ன? அரிசி. ஏன்னா அந்த மாதிரி விளைய வச்சு சாப்பிட்டா உண்மையே உடம்புக்கு வர நோய்கள் எல்லாம் போகும். அதுக்காக மனிதனை காப்பாற்ற வேண்டும், மனிதன் தான் பூமியை காப்பாற்ற வேண்டும். அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசி 2 நிமிஷம். இந்த பேரண்டா இருக்குல்ல, சூரிய குடும்பம் பாக்குறீங்களா? சூரியன் செவ்வாய் புதன் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாத்தீங்களா பார்க்கலையோ? இங்க ஒரு டெலஸ்கோப்லாம் வச்சிருக்காங்க, போய் பாருங்க. 2 கண்ணுக்கு தெரியும். என்னென்ன தெரியும்? நிலவு தெரியும், சூரியன் தெரியும், அடுத்த பூமியில நம்ம இருக்கோம், 3 தான் தெரியும் நம்மளுக்கு. மிச்சம்லாம் தெரியாது, எல்லாம் நட்சத்திரமாக தெரியும். இந்த ஒன்னோட ஒண்ணு முட்டிக்காம இடிச்சிக்காம எல்லாம் பத்திரமா ஓடிட்டு இருக்கு. எப்படிப்பா? இந்த எல்லாமும் இயங்குவதற்கு 3 பொருட்கள் காரணம். இந்த பாட்டில் இருக்கு, இது கூட வந்து அளவு, இது வந்து உருக்கி தானே செஞ்சிருப்பான், இரும்பு உருக்கி தான் செஞ்சிருக்கான். இந்த மூன்று விதிகள் தான் இந்த பேரண்டத்தை வடிவமைக்கிறது. இயற்பியல் இல்ல நீர் இல்ல, இயற்பியல், வேதியியல், உயிரியல். பேரண்டத்துல 3 இருக்கு. இயற்பியல் பிசிக்ஸ், வேதியியல் கெமிஸ்ட்ரி, அடுத்தது உயிரியல். உயிரியல்னா என்ன? பயாலஜி. இந்த 3 தான் பேரண்டம் முழுவதும் பறந்து நிற்கிறது. இயற்பியல் சீர்கட்டுதுன்னு வச்சுக்கோங்க, பூமியோட இயற்கை கட்டிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். வேதியியல் நினைச்சதுன்னா எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும். வேதியியல் என்ன? ஒரு பொருளை எரிச்சா வேதியியல் வினைதான். ஆற்றல் எதை சொல்றோம்? வெப்பத்தை சொல்றோம். வெப்பத்தை தான் ஆற்றலின் அளவீடா சொல்றோம். இந்த ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. ஆற்றல் வந்து பொருளை சார்ந்து இருக்கிறது. வீடு இருட்டா இருக்கு, போனது என்ன செய்யறோம்? ஒரு விளக்க கொளுத்துறோம். ஒரே இருட்டா இருக்குல்ல, அந்த விளக்க பத்திட்டு கூரைக்கு போனா என்ன செய்யறோம்? முதல்ல ஒழிச்சிட்டு உக்காடுறோம், இல்லையா? வேதியியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் வேதியியலின் கண்மூடித்தனமான நிகழ்வு அழிவுக்கு துணை நிற்கிறது. இயற்பியல் சரியான நிலைமையில் இயங்கவில்லை என்றால், இயற்பியல் சீர்கட்டு விட்டால், இயற்பியல் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிடும். தண்ணீர் இயற்கை தானே. தண்ணீரை அளவுக்கு அதிகமா போச்சுன்னா பூமி காண போயிடும், தண்ணீரை இல்லாட்டி போனாலும் காண போயிடும். அப்போ இந்த இயற்பியலும் வேதியியலும் தரிகட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டிய ஒரு வேலையை உயிரியல் செய்கிறது. இந்த உயிரியலில் மேம்பட்ட மனிதர்கள் செய்தார்கள். இது மாதிரி ஒரு ஸ்பீச், இது மாதிரி ஒரு உண்மை இதுக்கு முன்னாடி யாரும் பேசல.
இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் பேச போறீங்க. மனிதர்கள் தான் பூமியை வடிவமைக்கின்ற வேலையையும் பேரண்ட விதிகளை எழுதி இயக்குகின்ற விதியையும் வடிவமைத்தவர்கள் தமிழர்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், அருள் செய்வித்தல், பக்குவம் அறிவித்தல், 5 வேலை நடக்குது. இந்த 5 வேலையும் எப்படி நடக்கணும், தப்பே இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி இயக்கி வடிவமைத்த வேலையை தமிழர்கள் செய்தார்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. காப்பாத்துறது எப்படின்னு இலக்கணம் எழுதி வச்சுக்கணுமா? நெல்லை எப்படி காப்பாற்றணும், நெல்லை எப்படி உருவாக்கணும், நெல்லை எப்படி முளைக்க வைக்கணும், எல்லாம் இயற்றல் ஈட்டல் காத்தல். 5 கிலோ நெல்லுல இருந்து 500 கிலோ உண்டாக்குவான். காத்தல், அப்புறம் அழித்தல். இந்த விதிகள் எப்ப வர விடணும், எப்ப இதெல்லாம் இது மாதிரி பேரண்டமே எப்படி இயங்கணும் அப்படின்னு எழுதி வடிவமைத்து இயக்குகின்ற வேலையை செய்யறது அரசு. அந்த அரசினுடைய ஆணி வேறாக இருந்தவன், பூமியினுடைய ஆணி வேறாக இருந்தவன் உழவன். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்கு, பூமியின் இயற்கையை பாதுகாப்பதற்கு, பூமியில் உயிர்களை நிலைபெறச் செய்வதற்கு பேரண்ட விதிகள், பேரண்ட பொருள்கள் இயக்கம். சூரிய கொள்ள புழுதி புயல் அடிக்குதும்பாங்க, என்னன்னோ சொல்லிட்டே இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் தன்னிலையில் இருந்து எல்லாவற்றையும் இயக்கி வழி நடத்துகின்ற ஆற்றலோடும் அறிவோடும் பூமியிலே செய்யப்பட்ட வேலை வேளாண்மை. இந்த இங்க கண்டுபிடிக்கப்பட்ட நெல்லு தான் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பயிரிடப்பட்டது. 1 லிட்டர் தண்ணீர் ஆவியா மாதிரி மேல போச்சுன்னா 5 கிலோ விறகு எரிக்கிற சூட்டை எடுத்துட்டு போயிட்டுன்னு அர்த்தம். 5 கிலோ விறகு எடுத்து போட்டு கொளுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா 1 லிட்டர் தண்ணி ஆவியாக போகும். அப்போ 5 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை 1 லிட்டர் தண்ணியை கடத்திட்டு போயிடும் மேல. திருப்பி வரும்போது 1 லிட்டர் தண்ணியா வரும். அடுத்தது பூமி சூடாகிற வரைக்கும் பூமியில தான் இருக்கும், கொதிச்சாலும் அங்கதான் இருக்கும். கொதிநிலைக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணிய, இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது சூடு. கொதிநிலைக்கு மேல சூடு அதிகமாச்சுன்னா இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு பிடிச்சி அந்த வெப்பத்தை தூக்கிட்டு மேல போய் காத்து வெளியில போய் மேகமாகி திருப்பி குளிர்ந்த நீரா மாதிரி மறுபடியும் பூமியில வந்து உட்காந்துக்கும். திருப்பி எப்ப சூடு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் போவோம். உழவன் உயர்த்தின வரப்புகள் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டே இருந்தன. அந்த தண்ணீரை தெற்காசிய நாடுகள் முழுவதும் நெல்லு பயிரிட்டு காலங்காலமா சேர்த்து வச்ச தண்ணீரை அறிவியலுங்கிற பேர்ல கண்மூடித்தனமா மின் மோட்டார்களை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டு பூமியில தண்ணி இயற்கைன்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்ப தண்ணி பூமியில இல்ல 3ஆம் உலகப் போர் தண்ணிக்கு வரும்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டிலே நீரை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். 2016 தொடங்கி நீரை உருவாக்குற வேலையை தொடங்கி 21, 22, 23 3 வருஷம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மழை. இதை பருவமழையாக மாற்றுவதற்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் பூமி தன்னுடைய இயல்பு நிலையில் சுழல ஆரம்பிக்கும். பூமியிலிருந்து வெப்பம் கடத்தப்படும். பூமியில் உயிர்களாக வாழும். கடல் கடலாக இருக்கும், மலைகள் மலைகளாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.